அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்கள் மிக கடுமையாக சட்ட போராட்டம் நடத்தி ஜாமீன் வாங்குவதே அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அப்படி 471 நாட்கள் சிறையில் இருந்தவர் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் ஜாமீன் பெற முடிந்தது. இங்குள்ள முதன்மை நீதிமன்றத்தில் அவருடைய ஜாமீன் 61 முறை தள்ளி வைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் அவர் உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் பெறுகின்ற பொழுது அவரது சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இல்லை, எனவே சாட்சிகளை கலைக்க மாட்டார் என்ற வாதத்தை முன்வைத்துள்ளார். அதன் பிறகு உச்ச நீதிமன்றமானது ஜாமீன் வழங்கிய பொழுதும் நிபந்தனைகளை விதித்தது. அதாவது செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்து வெளியே வந்த பின்பு திங்கள் வெள்ளி அமலாக்க பிரிவு சென்று கையெழுத்திட வேண்டும். இரண்டாவது, வழக்கு விசாரணைக்கு தவறாமல் ஆஜராக வேண்டும். தனது பாஸ்போர்ட்டை விசாரணை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளை வைத்து செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் அவர்கள் இவர் அமைச்சராவதற்கு எந்த தடையும் இல்லை, எனவே அமைச்சராகலாம் என்று விளக்கம் தந்தார்கள். அதேபோல் பெரும்பாலான விளக்கம் தந்ததால் செந்தில் பாலாஜியும் அமைச்சரானார். இந்த நிலையில் தான் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் சிக்கல் வந்துள்ளது. அதாவது அவரது ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதாவது அவர் அமைச்சரான அதே நாளில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு செந்தில் பாலாஜியின் வழக்கை தினசரி விசாரித்து 1 ஆண்டுக்குள் அதற்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனுவானது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அபய் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இவர்கள் தான் ஏற்கனவே ஜாமீன் வழங்கிய நீதிபதிகள். அதே நீதிபதிகளிடம் இதே வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது வழக்கறிஞர் வைத்த வாதம் என்னவென்றால், செந்தில் தரப்பு வழக்கறிஞர் வாதாடுகையில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இல்லை, ஆனால் சாட்சிகளை கலைக்க மாட்டார் என்று அவர் வாதம் செய்துள்ளார். அதன் பிறகுதான் நிபந்தனைகளை வைத்து ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது செந்தில் பாலாஜி அமைச்சராகிவிட்டார், எனவே அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இதை கேட்ட நீதிபதி அபய் ஓகா, அப்படி ஒரு வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இவருடைய ஜாமீன் மனுவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தனியாக ஒரு மனுவை தாக்கல் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து அவர் தனியாக மனு தாக்கல் செய்தால் அவருடைய ஜாமீன் மறுபரிசீலனை குறித்து விசாரணைக்கு வரும். இது தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் இன்னொரு சிக்கலையும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இந்த வழக்கு விசாரணையை ஓராண்டுக்குள் முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதால் MP MLA வழக்குகளை விசாரிக்கின்ற சிறப்பு நீதிமன்ற நீதிபதிக்கு பணி சுமைகள் அதிகமாக இருப்பதால் செந்தில் பாலாஜி வழக்கை சிறப்பு நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் அவர்கள் இப்படி ஒரு உத்தரவு இருந்தால் அனைத்து அமைச்சரும் மகிழ்வார்கள் என்று அவர் வாதம் வைத்த பொழுது அதை சரியாக புரிந்து கொண்ட நீதிபதிகளும் அங்கே ஒரு ட்விஸ்ட் வைத்தார்கள். அதாவது தமிழகத்தில் உள்ள அமைச்சர் RR மீது என்னென்ன வழக்குகள், எத்தனை வழக்குகள் இருக்கிறது என்ற விவரங்கள் எங்களிடம் தாக்கல் செய்யுங்கள், அது குறித்து நாங்கள் பரிசீலனை செய்து உத்தரவிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரான உடனேயே அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்யுமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.